சொங்கியே குடும்பத்தோட எங்கடா போயிட்டு வரிய? அதுவா மாரிமுத்து, சீட்டு போட்டிருந்தேன், அந்த பணத்தை வாங்கிட்டு வரேன். சூப்பரா சொங்கி, பரவாயில்லையே, சேமிப்பில் இறங்கிட்ட போல. என்ன பண்ணையா, சேர்த்து வச்சாச்சு. அந்த காசை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அட முட்டா பையில, CV3ன்னு ஒரு ஆப்ஸ் வந்துருக்குடா, அதில் அவன் காசை ஃபுல்லாக போட்டேன்னா டபுளாக வந்துடும்ல. டபுளாக வருதா? கொடுப்பாங்க டபுளா. இருக்கிறதே ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அவன் பேசுகிறான்னு இந்த சொங்கி வாயை பொழந்துக்கிட்டேங்கிறியான். என்ன கிளிமா இதை முணுமுணுங்கிற? ஆமாண்ணே, அப்புறம் என்ன நீ சொல்கிறது நம்புற மாதிரியா இருக்கு? நானே இந்த 50,000 அரும்பாடு வட்டு சேர்த்து வச்சிருக்கேன். நீ என்னடானா போட்டால் தமிழ் மடங்கா தருவாங்க, ட்ரிபிள் மடங்கா தருவாங்கங்கிற. அப்படி தர மாதிரி இருந்தால் இருக்கிற மக்கள்லாம் பணக்காரங்களா இருக்க மாட்டாங்களாண்ணே? ஏன் என்ன வந்து ஏழையாகவும் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க? எதுக்குண்ணே இப்படிலாம் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்துறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வேறு கிளிமா சும்மா எதுவும் தெரியாமல் படபடன்னு பட்டாசு மாதிரி வெடிக்கக்கூடாது. நான் சொல்கிறத தெளிவாக கேட்கணும். அப்படி சொல்லியா மாரிமுத்து? இவா கிடக்குறா, நீ சொல்லியா? இதாருங்க, 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 2 வருஷத்தில் உங்கள் 50,000 2 லட்சமாக மாறிடும். உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் நீங்கள் எப்போ வேணும்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இல்லை சொங்கி, அந்த அண்ணன் பேசுறத கேட்டியா? 2 வருஷம் கழிச்சு 2 லட்சம் கிடைக்குமா? ஆனால் நம்ம எப்போ வேணாலும் பணம் எடுத்துக்கலாமா? எப்பட்றா 2 வருஷம் கழிச்சு தானே எடுக்க முடியும்? எப்போ வேணாலும் எப்படி எடுக்க முடியும்? அவர் பேசுறது நம்புற மாதிரியா பேசுறாரு? டேய் வேணாண்டா சொங்கி, சொன்னா கேளு. பூமாரிக்கு வேற கல்யாணம் பண்ணணும், போய் நகை எடுத்துட்டு வந்துடலாம், அதான் சரி. ஆமாம் கிளிங்மா. மாரிமுத்து, என் பொண்டாட்டி கரெக்டாக தானே பேசுகிறா, அது எப்படியா? அதாவது சொங்கி, உங்கள் 50,000 கொஞ்சம் கொஞ்சமாக 50,000 60,000 மாறும், 60,000 5 ரூபாயா மாறும். அந்த எவ்வளோ வருதோ அந்த 50,000 விட்டு மீதி காசை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ என் 50,000? அப்போ 50,000 வாரணம் ஆயிருந்தேன். போடா சொங்கி, இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட கேட்டு நின்று பேசிக்கிருக்கவர். ஆகிற வேலையை பார்ப்போம், நடடா. அதான் உங்கள் 50,000 2 வருஷம் கழிச்சு 2 லட்சமாக மாறுதுல. உங்கள் 50,000 உங்களை விட்டுலாம் போகாது. நீங்கள் கொடுக்கறத விட உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரப்போகுது. எல்லாம் சரிதாயா மாரிமுத்து, நீ அதில் சேர்ந்துட்டியா? நான் என்ன கிறுக்கு போயில அதில் போய் நான் சேரேன்? அப்புறம் என்னத்துக்குடா எங்களை வந்து நீ கேட்குற? உன்னைய பார்த்தா ஈனாவான மாதிரி இருக்கு, அதான் கேட்குறேன். என் பிள்ளையே என்னை பார்த்து சிரிச்சிருச்சு. மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து போயிரு, அல்ல ஏதாச்சும் தூக்கி வீசி விட்டுருவேன், பார்த்துக்கோ. இல்லையா சொங்கியே, என் மாப்பிள்ளை ஒருத்தர் அதை சேர்ந்துருக்கான். ஆள் சேர்த்து விட்டா ஏதோ கமிஷன் தரேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்காக தான் உன்கிட்ட கேட்டேன். ஏன்னு கொஞ்சமாச்சும் உனக்கு மனச்சாட்சி இருக்கா? ஏதோ தெரிஞ்சவங்க ஏதோ நல்லது சொல்லுவீங்க என்னன்னு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி பேசுறீங்க, நீங்கள் போய் அதில் சேர்ந்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு கமிஷனுக்காக என்ன வேணும்னு செய்யலாம்னு நினைக்காதீங்கண்ணே. நடுத்தர மக்களை ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. சம்பாரிச்சு உழைக்கிறதா நம்ம கையில் இருக்கும். இப்படி போயிட்டு ஆசைப்பட்டு நம்ம இருக்கிற பணத்தையும் அதில் போட்டு அப்புறம் போனதுக்கப்புறம் ஐயோ போச்சேன்னு நம்ம அழுது வருத்தப்பட்டு உயிரை விடுறதுக்கு கம்மனை இருக்கிறதே போதும்னு வாழ்ந்துட்டு சிறப்பாக இருந்துட்டு போயிடணும்னே. இங்காருங்க, நிறைய பேர் சேர்ந்து அதில் பயன் அடைஞ்சிருக்காங்க, தெரியும்ல. தாரா சொங்கி, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். உன் பொண்டாட்டி பேச கேட்டேனா உன் 50,000 புசுதே. இந்தாடா செத்தா வயல, அதான் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு எங்கே உயிரை எடுக்கிற? நாங்கள் தான் அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறோம், எங்களை விட மாட்டேன். உனக்கு கமிஷன் வேணா எங்கேயாவது போய் காவாயில் வந்து சாவுடா, எங்களையும் போட்டு உயிரை எடுக்கிற? சொங்கி நிறைய போவோம் நம்ம வீட்டுக்கு, பூமாரியை போய் ஏதாவது நகை எடுத்துட்டு வருவோம். ஏமா நகை உயிரை எடுக்கிற? நகை எடுத்த செய்கூலி சேதாரம் அதுலயும் நம்மளுக்கு நட்டம் தாமா ஆகும். இடம் வாங்கி போட்டுடலாமா? இடம் இருக்கிறது அதோட மதிப்பு அதிகமாகும், நம்மளுக்கு லாபமும் அதிகமாகும். அப்படி சொல்றீ பூமாரிண்டா, இப்போதாண்டி என் பிள்ளைன்னு நிரூபிச்சிருக்கேன். இங்கே பாருங்க மக்களே, உங்கள் பணத்தை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். வெளியில் எங்கேயோ போய் ஆசைப்பட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.